நவம்பர் 26 விருச்சிக ராசிக்கு தொழில் மற்றும் தாம்பத்திய வாழ்க்கை இப்படி தாங்க இருக்கும். விருச்சிகத்தில் ஏறும் புதன் பகவானோட பிற்போக்கு நகர்வு தொழில் மற்றும் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. நவம்பர் 26 முதல் டிசம்பர் 16 வரை விருச்சிக ராசியில் புதன் பகவான் பிற்போக்குத்தனமான நகர்கிறாரு. இந்த ஜோதிட நிகழ்வு மக்களின் வாழ்க்கையில் ஒரு சிறப்பு ஆற்றலையும் தருகிறதுங்க. அதாவது முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு இருமுறை சிந்திக்க வைக்கும். பலர் புதன் பகவானின் பிற்போக்கு குழப்பம் மற்றும் முழுமையான கோளாறி நேரமாக உணர்றாங்க. ஆனால் இந்த காலம் சுய வளர்ச்சியை மேம்படுத்துதுங்க. புதன் பகவானோட பிற்போக்கு இயக்கம் அப்படிங்கிறது புதன் வானத்தில் எதிர் திசையில் நகர்வதை குறிக்குதுங்க. இந்த தருணத்தில் உத்திகளை செயல்படுத்துவதற்கு முன்பு மறுபரிசீலனை செய்யணுங்க. விருச்சிக ராசி அப்படிங்கிறது நீர் ராசின்னு சொல்லப்படுது. 8வது ராசிங்க. விருச்சிக ராசியினுடைய ஆர்வம், மர்மம், முச்சியின் ஆழம், தனிப்பட்ட வலிமை, பணம் இது எல்லாமே அதிகமாகவே காணப்படும். விருச்சிகத்தில் புதனின் இந்த குறிப்பிட்ட பிற்போக்கு சொன்னவற்றை தீவிரப்படுத்தி நமது அச்சங்கள், கோபத்தை எதிர்கொள்ள நம்ம கட்டாயப்படுத்தும். உங்களை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் கனவுகளில் கூட விஷயங்களை கற்றுக்கொள்ள தயாராகுங்க. இந்த பிற்போக்கு உறவுகளை ஒளிரச் செய்ய உதவும். விருச்சிக ராசி ஆற்றல் மோதல்களை தீர்க்கவும் புதிய ஆரோக்கியமான இணைப்புகளை உருவாக்க உதவுங்க. இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை ரொம்ப முக்கியம். விவாதங்களை சிறப்பாக நிர்வகித்தல் வெளிச்சத்தையும் தீர்வையும் கொண்டு வர முடியுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தொழில் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் அப்படிங்கிறது தகவல் தொடர்புக்கான கிரகம். அது பின்னோக்கி செல்லும்போது மீது கெட்ட அபிப்பிராயத்தை உண்டு செய்யும். குழு உறுப்பினர்களுக்கிடையே குழப்பம், பவர் பாயிண்ட் விளக்க காட்சிகளில் தவறான தகவல்கள், முக்கியமான தகவல்களை மெதுவாக பரப்புதல் இதெல்லாம் இதனால் நிகழும். விருச்சிக ராசியில் இதன் செயல்பாடு அதிகரிக்கக்கூடும். இதனால் குழு சூழ்நிலையில் பணியாற்றுகையில் கோபம் ஏற்படலாங்க. இந்த நேரத்தில் தெளிவான மற்றும் நீண்டகால உத்திகளில் கவனம் செலுத்துங்க. அனைத்து ஆவணங்கள், மின்னஞ்சல்கள், வேலை தொடர்பான அறிக்கைகளை அனுப்புவதற்கு முன்பு மதிப்பாய்வு செய்யுங்க. சில சக ஊழியர்கள் இல்லைன்னா மேற்பார்வையாளர்களுக்கு எதிர்வினையாற்றுவதில் ஒருவரிடமும் அவசரப்படக்கூடாது. பணியிடத்தில் மோதல்களை குறைப்பதற்காக மிக சிறந்த வழி கண்ணியமான மற்றும் தொழில்முறை மொழிங்க. புதிய திட்டங்களையும் தொடங்க இது சிறந்த நேரமே இல்லைங்க. ஆனால் நடந்து கொண்டவற்றை மறுபரிசீலனை செய்வதற்கு இது சரியான நேரம். ஒரு விருச்சிக ராசிக்காரவங்க தங்கள் அணுகுமுறையை மறுபரிசீலனை செய்வதன் மூலம் செயலுக்காக்கத்தை பெறலாங்க. பணிபுரியும் தொழில் வல்லுநர்கள் அவங்க முன்பு முடித்த பணிகளை திரும்பலாங்க. அவங்களோட திட்டங்களில் தவறவிட்ட அம்சங்களை சரி செய்யலாம். உதாரணமாக முந்தைய பிழைகளை சரி செய்ய இல்லைன்னா வெவ்வேறு நடைமுறைகளை மேம்படுத்த இது ஒரு நல்ல நேரமாக இருக்கலாங்க. உங்கள் வாழ்க்கை திட்டங்களை மதிப்பிடுவதற்கும் இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட மனக்கசப்புகளை சரி செய்ய சுய மதிப்பீடு செய்யவும் இது நல்ல நேரம்ங்க. அதே மாதிரி பணப்புழக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் புதனோட பிற்போக்கு பெரும்பாலுமே ஒருவரோட நிதி திட்டங்களை மாற்ற வேண்டியது அவசியங்க. விருச்சிக ராசியினரோட ஆற்றல் உங்கள் செலவு முறைகளை பற்றி மேலும் அறியவும் ஆராயவும் உங்களை தூண்டுதுங்க. உங்கள் நிதி யுத்திகளை மதிப்பாய்வு செய்வதற்கும் நீங்கள் எங்கே அதிகமாக செலவழிக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டறியறதுக்கும் இது சரியான நேரங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் எந்த முக்கியமான நிதி பரிவர்த்தனைகளும் ஈடுபட வேணாங்க. ஒரு நபர் பெரிய அளவில் கடன் வாங்கினாலும் நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்தாலும் பிரச்சனை ஏற்படலாங்க. அது வேண்டாங்க. ஒருவர் விரும்பலாம் இல்லைன்னா நிதி ரீதியாக அந்த நபருக்கு அழுத்தம் கொடுக்கலாம். இருந்தாலும் பட்ஜெட்டில் வேலை செய்வதும் கடன்களை அடைப்பதும் முன்னுரிமைகளை மறுபரிசீலனை செய்வதும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. தொடர்ச்சியான முதலீடுகளில் செயல்திறனை மதிக்கப்படுவதற்கான நேரம் இதுங்க. அதிக ஆபத்துள்ள மியூச்சுவல் ஃபண்டு போன்றவற்றில் முதலீடு செய்ய வேண்டாங்க. ஏன்னா பிற்போக்கு காலம் அபாயங்களை அதிகரிக்க கூடுங்க. அதே மாதிரி காதல் உறவுகள் மீதான தாக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் விருச்சிகத்தில் புதனில் பிற்போக்குத்தனமான நகர்வு அப்படிங்கிறது
நம்மளோட கோபம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உண்டு செய்திருக்கிறது அப்படிங்கிறத மறுபரிசீலனை செய்ய இது ஒரு நல்ல வாய்ப்புங்க. சிலருக்கு திருமணத்தை தாண்டிய உறவில் இருக்க நினைப்பு வந்தால் ஜோதிடம் வேண்டாம் என்று சொல்கிறதுங்க. கடந்த கால தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்வதற்கு பதிலாக அதிலிருந்து கற்றுக்கொள்ள இது சரியான நேரங்க. ஒரு உறுதியான உறவில் உள்ளவங்க நம்பிக்கை, இலக்குகள், எதிர்காலத்திற்கான திட்டங்கள் அதில் இருக்குங்க. சிக்கல்களை பற்றி விவாதிக்கலாம். இந்த விவாதங்களில் சங்கடமாக இருக்கலாங்க. ஆனால் உறவில் திடமான அடித்தளத்தை உருவாக்க ஒரு வாய்ப்பையும் வழங்குகிறதுங்க. எதிர்மறை பக்கத்தில் விருச்சிக ராசினரோட கோபம், பழிவாங்கும் குணம், ஒருவித பாதுகாப்பின்மை இல்லைன்னா பயத்தை அதிகரிக்கவே செய்யுங்க. இந்த கட்டத்தில் சிறந்த உத்தி யார் என்ன சொன்னாலும் கவனமாக கேட்பது, எந்த அனுமானங்களையும் இவர் இப்படித்தான் அப்படின்னு முடிவுகளை செய்யாமல் இருப்பது, இரக்கமுள்ள மற்றும் சுருக்கமான வார்த்தைகளை பயன்படுத்துவது, வாதங்களில் கற்றல் அனுபவங்களாக மாற்றுங்க. சிங்கிளாக இருக்கும் விருச்சிக ராசினருக்கு புதனின் பிற்போக்கு அவங்களின் துணை என்ன விரும்புகிறாங்க அப்படிங்கிறத புரிய வைக்கும். புதிய காதல் வாய்ப்புகள் வரக்கூடும். ஆனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஏனென்றால் இக்காலத்தில் காதல் வாய்க்கப்பட்டால் மிகப்பெரிய வில்லங்கத்தில் சந்திக்க நேரிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. நன்றி.